முத்திரை பதிக்க முகவரி தேவையில்லை. வடநாட்டில் காலா காந்தி, தென்னாட்டில் கருப்பு காந்தி, பெரியாருக்கு பச்சை தமிழர், பெரும்பாலான மக்களுக்கு படிக்காத மேதை, கடமையில் கர்ம வீரர், கடிகாரம் கட்டாத கால ஓட்டக்காரர். இவைகள் புனைப்பெயர் அல்ல, இவரின் புகழின் பெயர்கள். பாராட்டுகளையும் பட்டங்களையும் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்பவர்களுக்கு மத்தியில் தன்னை பாராட்டி பேசினாலே உடனே தடுத்து நிறுத்தும் இவர், பதவியேற்ற மறுநொடியே மொத்த நாட்டையும் தனதாக்கிக் கொள்ள துடிக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் முதலமைச்சரானாலும் தன் தாயை கூட தன்னுடன் தங்க வைக்கவில்லை. பதவிக்காக பல பாவங்களை செய்பவர்களுக்கு மத்தியில் 2 முறை பிரதமராகும் வாய்ப்புகள் வந்தும் கூட அதை நிராகரித்து தன் கட்சிக்காரர்களையே பிரதமராக்கி கிங் மேக்கர் என்ற பட்டத்தை பெற்ற ஒரு ஒப்பற்ற தலைவர். பிறந்ததோ சாதாரண குடும்பம், படித்ததோ 6ஆம் வகுப்பு, வகித்ததோ முதலமைச்சர் பதவி, தேடி வந்ததோ பாரத பிரதமராகும் வாய்ப்பு. இத்தனையும் இருந்தும் தன்னடக்கத்துடன் ஆட்சி செய்த அரசியல் துறவி காமராஜரை விட யாராக இருக்க முடியும்? கல்வியே தேசத்தின் கண்களை துறக்கும் என்று பட்டி தொட்டிகளில் எல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டி பாமர குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் புரட்சிகரமான மதிய உணவு திட்டத்தை உலகிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்திய காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். கல்வி படிப்பை கூட முடிக்காத இவர் கர்மமே கண்ணாக பணியாற்றியதால் பாரதத்தில் தமிழகத்தின் வளர்ச்சி தலை நிமிர்ந்து நின்றது. இவரின் நல்லாட்சி இன்னும் தொடர்ந்திருந்தால் தமிழகம் தரணி போற்றும் அளவுக்கு உயர்ந்திருக்கும். இளைஞர்களும் அரசியலுக்கு வரவேண்டும் என்று அரசியலுக்கே புதிய இலக்கணத்தை வகுத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பெருந்தலைவரே, உம்மை போன்ற கண்ணியமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறுகள் கூட சந்திக்குமா என்பது சந்தேகமே. முறையான கல்வியறிவு கிடைக்காவிட்டால் என்ன? நாட்டின் நலனையே குறிக்கோளாக கொண்டு நல்லாட்சி செய்த உமக்கு வானமே வசப்படும், உலகமே உம் இசை பாடும். காந்தி மகான் மீது கொண்ட அதீத பற்றால் கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவரே, அவர் பிறந்த நன்னாளில் இவ்வுலக வாழ்க்கையை நீத்தவரே, தமிழகத்தில் பொன்னான ஆட்சியால் பல்துறையை வளர்ச்சியடைய செய்தவரே, உம் நினைவு நாளான இன்று உம்மை போற்றி வணங்குகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.